கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் மீண்டும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்கள், எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாருங்கள், தெளிவாக சொல்லிருக்கிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவைகளில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்போ பாருங்கள், மனுஷனுக்குரியவைகளை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுக்குள்ள மனுஷ ஆவி அவனுக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு மனுஷனை பற்றி அறியணும்னா, எனக்குள்ள மிருகத்தின் ஆவி இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனை குறித்து என்னால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே மனுஷனுக்குரியவைகளை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுக்குள் மனுஷ ஆவி அவனுக்குள்ளே இருக்கணும். அப்படி போல் தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டும் என்றால் தேவ ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கணும். ஆகவே பாருங்கள், அப்படி போல் தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ தேவ ஆவி எப்படி உங்களுக்குள்ளே வரும்? தேவனுடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவ ஆவி எப்படி உங்களுக்குள்ளே வரும் என்றால், நீங்கள் முதலாவது சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால் பொல்லாங்கான காரியங்கள் உங்களை விட்டு அகன்று போகும். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். அப்போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற பொழுதுதான் அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்போ பாருங்கள், கிறிஸ்தவத்தில் பாருங்கள், அநேகர் மாமிச பிரகாரமாகவே பேசுவார்கள், ஆவிக்குரிய பிரகாரமாக பேச மாட்டார்கள். அவர்கள் காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள். நீங்கள் சத்தியத்தை அறிந்தீர்களானால், தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால், நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து அதற்கேற்றபடி நீங்கள் பேசுவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த வேத வசனங்களை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம் என்றால் தேவ ஆவி எங்களுக்குள் இருக்கிறபடினாலே வசனங்களை பாருங்கள். தேவனுக்கு ஏற்றபடி நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே நாங்கள் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே பாருங்கள், தேவனோட ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே தேவனுக்குரியவைகளை அறிந்து அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக நாங்கள் இந்த காரியங்களை இந்த சேனல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆகவே கேட்குற சகோதரனே, சகோதரியே, இதை நீங்கள் கவனமாய் கேட்டு நாங்கள் உங்களுக்கு அடிப்படையாக நாங்கள் சொல்லுகிற காரியமே என்னவென்றால், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஏன்னா இந்த உலகத்தில் பலவிதமான போதனை கிறிஸ்தவத்துக்குள்ளே, நீங்கள் அதையெல்லாம் விட்டு விடுங்கள். அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார்கள், அதையெல்லாம் விட்டு விடுங்கள். நீங்கள்
வேதாகமத்தை நன்றாய் வாசியுங்கள். நீங்கள் அதை நன்றாய் தியானியுங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து அதை பிடித்து கொண்டு அதன் வழியில் நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், இப்போ பாருங்கள், இந்த சத்திய வசனங்களில் நாங்கள் மனுஷர்கள் போதிக்கிற பிரகாரமாக, மனுஷ ஞானம் போதிக்கிற பிரகாரமாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது இல்லை. பிரியமானவர்களை, பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் சத்தியத்தை அறியுங்கள், சத்திய வசனத்தை படிங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதன் வழியில் நடங்க. இப்படி நீங்கள் கேட்குற இங்கே சொல்லப்படுகிற இந்த சத்திய வசனங்கள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இதை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அநேகருக்கு இது பிரயோஜனப்படும்படியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும், இதை நீங்கள் லைக் பண்ணும்படியாகவும், அதை போல் நீங்கள் அதை பார்க்கிற இதை போல் நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாகவும் கர்த்தருடைய நாமத்தை உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.